வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை 8 மணிக்கெல்லாம் டோனியின் வீடியோ ஷாப்பிற்கு கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஆஷாவும் நடராஜும் போய் சேர்ந்து விட்டனர். அப்போதுதான் அவனும் கடையை திறந்து கொண்டிருந்தான். மூவரும் ஹாய் சொல்லிக் கொண்டனர். ஏய் ஆஷா, சீக்கிரமே புறப்படலாம், வெயில் ஆயிடும் என்றான் நடராஜ். போக போறது கார்ல, அப்புறம் என்னடா வெயில் என்றான் டோனி. உனக்கு என்ன ஜெயா இருக்கா என்று கேட்டு சிரித்தாள் ஆஷா. எனக்கு என்ன ஜெய், சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் லேடி கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப வந்துடுவாங்க என்றான் டோனி அசராமல். வா ஆஷா என்ற கதவை நடராஜ் திறக்க, பை டோனி என்று இருவரும் பறந்து விட்டனர். வண்டி புறப்பட்டு சற்று தூரம் போகவிட்டு நட்ஸ் என்று ஆரம்பித்து ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள் ஆஷா. கிரீச் என்ற சப்தத்துடன் கார் நின்றது. இறங்கு கீழே, என்னை பார்த்தா உனக்கு நட்ஸ் மாதிரியா தெரியுது? அப்படி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தரம் சொல்லியிருக்க என்றான் நடராஜ். சாரி 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 நட்ஸ் என்றாள் ஆஷா. பாத்தியா, திரும்ப அப்படித்தானே கூப்பிடுற? இப்ப நிஜமாவே உன்னை இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போக போறேன் என்றான் நடராஜ். சாரி சாரிப்பா, இனிமே அப்படி கூப்பிடல, தப்பு தப்பு என்று கன்னத்தில் போட்டு கொண்டாள். அப்படி வா வழிக்கு என்ற காரை திரும்ப செலுத்த ஆரம்பித்தான். துர்கா சொன்ன மாதிரியா இருக்கா? உடனே சாரி சொல்லிட்டாளே, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் சுய புத்திய காண்பிப்பாளோ என்றெல்லாம் யோசித்து கொண்டே வண்டியை ஓட்டினான். அத்தனை நேரம் அவன் மௌனமாக இருப்பது சகிக்காமல், என்ன ராஜ், இன்னுமா கோபம் என்று கேட்டாள். இல்லடியர், வேற ஏதோ யோசனை. அப்படி எந்த சாம்ராஜ்யத்தை பிடிக்க யோசனை? தோ இந்த ஆஷா என்னும் அழகு சாம்ராஜ்யத்தை உரிமையோடு கட்டிப்பிடிக்கத்தான் என்றான். சீக்கிரமே 2 பேரும் வீட்டுல சொல்லிவிட வேண்டியதுதான். உன் அண்ணா உனக்கு எப்படிப்பட்ட பையன் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரோ என்னவோ. என்ன மாப்பிள்ளையா ஒத்துப்பாரா ஆஷா? ஒத்துக்க வைக்க வேண்டியதுதான். உங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். உன் தங்கை துர்காவை பார்த்திருக்கேன், அவள் ரொம்ப கர்வின்னு என் கணிப்பு. எதனால சொல்ற? ஆச்சரியம் நடராஜுக்கு. அவன் நல்லா படிப்பா இல்லையா? அவ பேட்ச் மேட்ஸ் எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அவளும் அந்த ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்றாள்னு தோணும் எனக்கு. சரி விடு, அவ தான் வீட்லயும் அப்பா அம்மாவை முழுசா பாத்துக்கிறவ. எனவே அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போறவ தானே. அவளை பத்தி என்ன? எங்க அம்மா ரொம்ப சாது. எங்க வீட்டுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்றான் நடராஜ். ஏய், நான் புறப்படுறச்ச ஒண்ணுமே சாப்பிடாம கிளம்பிட்டேன், வயிற்று புரட்டுது என்றாள் ஆஷா. நானும் ஒன்றும் சாப்பிடல. இங்க கொஞ்ச தூரத்துல நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்கு, அங்க போகலாம் என்றான் நடராஜ். கொஞ்ச தூரத்தில் இருந்த அந்த ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வைகை அணையை நோக்கி காரை செலுத்தினான். மதுரை பக்கத்தில் உள்ள இடங்களில் உள்ளவர்கள் நிஜமாகவே கொடுத்து வைத்தவர்கள். சுருளி, கும்பக்கரை என்ற அருவிகளும் சோத்துப்பாறை போன்ற சின்ன அணைக்கட்டுகளும் நிறைந்த இடம். ஆனால் காதலர்களின் முதல் தேர்வு வைகை அணைக்கட்டுதான். அதுவும் விளக்கு வைக்கும் நேரம் வரையெல்லாம் இருந்துவிட்டால் சொர்க்க லோகமே தங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது என்பதே அவர்களின் நினைப்பாகிவிடும். அவர்கள் இருவரும் இன்னும் 2 இடங்களில் காரை நிறுத்தி டீ சாப்பிட்டுவிட்டு மெதுவாகத்தான் போய் சேர்ந்தார்கள். அங்கே பெரிய தலை போகிற அவசரம் எதுவும் இல்லையே இருவருக்கும். மெதுவாக போய் சேர்ந்தவர்கள் 1 மணி நேரம் போல் நடந்தார்கள். செல்போன்களில் விதவிதமான போஸ்களில் கிளிக்கிக் கொண்டார்கள். பசி வந்ததும் அங்கிருந்த கேன்டீனில் போய் சாப்பிட்டார்கள். அதன் பிறகு நடக்கும்போது இருவரும் களைத்து விடவே அங்கே பச்சை பட்டாக விரிந்திருந்த புல்வெளியில் உட்கார்ந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக கோணம் சரிந்து கொண்டே வந்து இருவரும் படுத்து விட்டனர். அன்று வானம் மப்பும் மந்தாரமுமாய்த்தான் இருந்தது. தொடும் தூரத்தில் படுத்து கிடந்ததால் கைகள் சும்மா இருக்குமா? உண்ட மயக்கம், காதல் மயக்கம். ஓரடி தூரத்தில் படுத்திருந்தாலும் ஆஷாவின் துப்பட்டாவை இழுத்து கைகளில் சுற்றி சுற்றி விஷமம் செய்தன நடராஜின் கைகள். ஆஷாவோ அவன் ரிஸ்ட் வாட்சை ஸ்டாப்பில் விஷமம் செய்து கொண்டிருந்தாள். அது காதலர்களின் உலகம், தனி உலகம். சுற்றுப்புறம், சூழ்நிலை, அருகில் இருப்பவர்கள் என்று எதையும் கவனிக்காத தனி உலகம். இல்லையானால் ஆஷாவின் அண்ணன் இவர்களை சற்று தூரத்தில் இருந்து தன் செல்போனில் படம் பிடித்ததை கூட கவனிக்காமல் இருந்திருப்பார்களா?
ஆம், அன்று தன் அயல் நாட்டு நண்பர்கள் ஊருக்கு போவதற்கு முன் வேலையெல்லாம் முடிந்து நேரம் இருந்ததால் வைகை அணைக்கட்டிற்கு கூட்டி வந்திருந்தான் ஆஷாவின் அண்ணன் விக்ரம். அவர்களுக்கு வீட்டில் இருந்தே சாப்பாடு புளி காரம் எல்லாம் அதிகம் இல்லாமல் பண்ணி கொடுத்திருந்தாள் அவனின் மனைவி ரேவதி. இவர்கள் சாப்பிட்டு விட்டு அப்படியே சாய கொஞ்ச தூரத்தில் நடந்து போய்க் கொண்டிருந்த ஜோடியில் பெண்ணை பார்த்ததும் ஆஷாவை போலிருக்க மெதுவாக நழுவி வந்து பார்த்தான் விக்ரம். அவனுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. இதெல்லாம் என்ன அக்கிரமம் என்றுதான் முதலில் தோன்றியது. ஒரு நிமிஷம் தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான். அவள்தான் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்கிறாள் என்றால் தானும் எங்கே எதுவும் பேசக்கூடாது என்று நினைத்து தன்னை அடக்கிக் கொண்டான். அதுவும் கௌரவம் மிக்க விருந்தாளிகளின் எதிரில் என்று திரும்ப அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டான். இவன் எத்தனை சாதாரணமாக நடந்து கொண்டாலும் 2 பேர் அவனை கேட்டு விட்டார்கள். எனிதிங் ராங் என்று. நத்திங் நத்திங் என்று சொல்லி சமாளித்தான். புறப்படலாமா? மதுரை போய் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு புறப்பட சரியாக இருக்கும் என்றான். காரை இன்னொரு நண்பர் செலுத்த பின்னால் சாய்ந்து கொண்டான். இவளை பிரசவித்த பின் அம்மா இறந்து போனது இவனுக்கு நினைவு தெரிந்து நடந்த விஷயம். அப்பா அதன் பிறகே. பாவம், மனதுதான் காரணமோ என்னவோ. இவன் பிசினஸை பார்த்து கொள்ள தயாராகும் வரை காத்திருந்தது போல உயிரை விட்டார். ரேவதி இவனுடைய அத்தை பெண்தான். நன்றாக இருப்பாள். பட்டப்படிப்பு முடித்திருந்தாள். நல்ல பெண். இவனையும் சரி ஆஷாவையும் சரி நன்றாக பார்த்து கொண்டாள். குடும்பத்தையும் நல்ல முறையில் நிர்வகித்தாள். அத்தை இவனுக்கு அப்போதிருந்த மனநிலையில் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் வற்புறுத்தித்தான் கல்யாணம் பண்ணி வைத்தாள். பின்னால் எத்தனையோ முறை இவனுக்கு தோன்றி இருக்கிறது அத்தை அன்றைக்கே தனக்கு நல்லதுதான் செய்தாள் என்று. கொள்ளை பிரியம் இருந்தாலும் ஆஷாவின் முன்னால் இவனும் சரி ரேவதியும் சரி அடக்கியே வாசிப்பார்கள். பார்க்க போனால் இவன்தான் ஆஷாவிடம் கண்டிப்பாக இருப்பான். ரேவதி அவளிடம் ரொம்பவே சிநேகிதமாகத்தான் இருப்பாள். அவளுக்கு நன்கு படித்த பணக்கார பையனாகத்தான் பார்க்க வேண்டும். அதிலும் பிக்கல் பிடுங்கல் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்பதில் விக்ரம் ரொம்பவே உறுதியாக இருந்தான். ஏனெனில் அவனுக்கு தன் தங்கையின் குணாதிசயங்கள் எல்லாம் தெரிந்துதான் இருந்தன. ஆனால் இன்று இது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிதான். மதுரை போய் சேர்ந்து ஹோட்டலில் பில் செட்டில் பண்ணிவிட்டு அவர்களை ஏர்போர்ட் போய் வழி அனுப்பிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் விக்ரம். ரொம்பவே களைத்து விட்டான் அன்று. மனது அதிர்ச்சி அடையாமல் இருந்தால் உடம்பு இவ்வளவு அசந்திருக்காதோ என்னவோ. சூடாக ஒரு வெந்நீர் குளியல் போட்டுவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான். ஒரு மாதிரி ஃபாரின் சிநேகிதர்களை வழி அனுப்பியாச்சே என்று கேட்டாள் ரேவதி. ஆமாம் ரேவதி, ஏர்போர்ட்ல இருந்து தான் வரேன். ரொம்பவே களைப்பா தெரியுறீங்க இன்னைக்கு. வாங்க, சூடா சாப்பாடு போடுறேன். மிளகு ரசமும் கத்திரிக்காய் வதக்கலும் பண்ணியிருக்க. காலையில சீக்கிரமா ஒன்றும் போக வேண்டிய வேலை இல்லையே. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு ரொம்பவே அலைச்சல் என்றான். வரும்போதே தீர்மானித்து கொண்டுதான் வந்திருந்தான். ரேவதியிடம் அவசரமாக எதுவும் சொல்ல வேண்டாம் என்று. ஆஷா வந்துட்டாளா என்று கேட்டான். லேட்டா தான் வந்தா, பேருக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டா என்றாள் ரேவதி. எல்லாம் இவளை மயக்க இருக்கும் அந்த தடியன் வரும்போதே ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பான் என்று நினைத்து கொண்டான். சாப்பிட்டு விட்டு தன் ரூமுக்கு போகும் முன் ஆஷா ரூமில் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். ஏசியை ஃபுல்லாக போட்டிருந்தாள். ரொம்பவே சில் என்று இருந்தது. ஒண்டிக்கொண்டு பூனை குட்டியாய் சுருண்டிருந்தாள். அவளுக்கு போர்த்தி விட்டு ஏசியை குறைத்தான். அவளின் நெற்றி மயிரை ஒதுக்கிவிட வந்தவன் அவள் தூக்கத்திலேயே சிரிக்கவும் கோபம் வர வெளியே வந்து விட்டான். தூக்கத்திலும் வந்திருப்பான் அந்த ராஸ்கல் என்ற எண்ணம்தான். இது பெண்ணை பெற்றவர்கள் எல்லோருக்கும் தோன்றுவது தானே. ஏதோ தங்கள் பெண் ஒன்றுமே தெரியாதவள் எவனோ கடங்காரன் மயக்கி காதல் பண்ண வைத்து விட்டான் என்பதுதான் அவர்கள் எண்ணம். மாடிக்கு போய் தன் ரூமில் படுத்தவன் ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்து விட்டு விடியும் வேளையில் தூங்கி போனான். அன்று காலை சீக்கிரமே விழிப்பு வந்து விட்டது துர்காவிற்கு. அன்று வெள்ளிக்கிழமை என்பது நினைவுக்கு வர எழுந்து குளித்து தயாராகி அம்மாவிடம், மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரம்மா என்றாள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கா போற என்று கேட்டாள் தனம். இல்லம்மா, அத்தனை தூரம் தனியா எங்க? பக்கத்துல இருக்க துர்கை கோவிலுக்குத்தான். ஆமா, அப்பா எங்கம்மா? அப்பா எழுந்து காஃபி சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்குறார் என்றாள் தனம்.
இருக்கட்டுமா, பாவம், அவருக்கு என்ன அசதியோ, தூங்கட்டும் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்கு போனாள் துர்கா. அம்மா, தாயே, அப்பாவ உடம்பு ஒண்ணுமில்லாமல் வையம்மா. இந்த ஸ்கூல் பிரச்சனை, என் கல்யாண பிரச்சனை, அண்ணாவோட கல்யாண பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காண்பிம்மா என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு அர்ச்சனை பிரதட்சணம் எல்லாம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். அப்பா ஈசை சாரில் சாய்ந்து கொண்டிருக்க அம்மா அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் நெஞ்சை நீவி விட்டு கொண்டிருந்தாள். பதறிப்போன துர்கா, என்னம்மா, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே கிட்டே வந்து உட்கார்ந்தாள். பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே உட்கார்ந்துட்டார்மா என்றாள் தனம் கவலையோடு. அதற்குள் லேசாக கண்ணை திறந்த நாராயணசாமி, நம்ம ஸ்கூல்ல எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் பாருமா, ஆனாலும் 50% தான் வந்திருக்குமா என்றார். அதற்குள் துர்காவின் செல்போன் அடித்தது. காதில் வைத்து ஹலோ சொன்ன துர்கா ஒன்றுமே காதில் விழவில்லை என்ற வாசலுக்கு போனாள். எதிர்பார்த்தது போல அப்பாவின் பள்ளிக்கூட பார்ட்னர்களில் ஒருவரான நரசிம்மம் தான். என்னம்மா துர்கா, எப்படி இருக்க என்று விசாரித்தார் நரசிம்மம். நல்லா இருக்கு அங்கிள், நீங்க ஆன்டி எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கம்மா. அது சரி, அப்பா எப்படி இருக்காருமா, பேப்பர் பாத்தியா என்று கேட்டார். பார்த்து அங்கிள் என்றாள் மெதுவாக. நானும் வேங்கடராஜுவும் அப்பாவை வந்து பார்க்கறதாத்தான் 2 வாரமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்றார். துர்கா மௌனம் காக்க, எதுக்குன்னு கேட்க மாட்டியாமா? பள்ளிக்கூடத்தை கட்டி காக்க உங்க அப்பாவாலேயும் முடியாது, உன் அண்ணாவும் செய்வான்னு தோணல. நீயோ கல்யாணமாகி போக வேண்டியவ, அதனால என்று நிறுத்தினார் அவர். அதனால வேற என்னம்மா, டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் நோட்டீஸை கொடுத்துட்டு ஸ்கூலை மூடிடலாம். இல்லைன்னா அப்படியே யாராவது வாங்கிக்கிறாங்களான்னு விளம்பரம் கொடுத்து பார்க்கலாம். என்னம்மா சொல்ற நீ? உங்ககிட்ட தான் இதை பத்தி பேச முடியும்னு தான் உன்னை கூப்பிட்டமா என்றார். நிஜந்தான் அங்கிள், அப்பாவுக்கு தாங்காது. ஸ்கூல் பத்தி பேசினாலே எமோஷ்னலா ஆயிடுறார். அண்ணா சம்மந்தப்பட்டுக்க போறதில்ல. ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு அங்கிள், கேட்கலாமா? சொல்லுமா, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? ஒரு வாரம் டைம் கொடுங்க அங்கிள். நானே எம்எஸ்சி முடிச்சாச்சு. மேற்கொண்டு என்ன? எங்க குடும்பத்தோட இந்த 2 சொத்தான பள்ளிக்கூடத்தையும் ஜவுளிக்கடையையும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நடுவுல அப்பா அம்மா என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணுங்கிறாங்க. ஆதித்யாவை தெரியும் இல்லையா அங்கிள் உங்களுக்கு? ரங்கதுரையோட பிள்ளை ஆதித்யா தானே? நல்ல பிள்ளை. அந்த மாதிரி வர நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னம்மா சொல்ற? ஆதி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிறதுனால அவருக்கும் இந்த குடும்பத்து விஷயங்கள் அக்கறை இருக்கும் இல்லையா? அவரோடையும் அப்பா அம்மா அண்ணா எல்லோரையும் கலந்துகிட்டு உங்களுக்கு ஒரு வாரத்துல பதில் சொல்றேன் அங்கிள். வேங்கடராஜு அங்கிள் கிட்டையும் சொல்லிடுறீங்களா என்றாள். சரிம்மா, எனக்கு உன்னை தெரியாதா? நீ இத்தனை தூரம் சொல்லும்போது நாங்க கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன வந்தது? அப்புறமா நீயே ஃபோன் பண்ணுமா என்று சொல்லி போனை வைத்து விட்டார். அம்மாவிடம் வந்த துர்கா, அம்மா, நான் போய் ராகவன் மாமாவை பார்த்துட்டு வரலாம்னு இருக்க. நீ என்னம்மா சொல்ற என்று கேட்டாள். ஸ்ரீரங்கத்துக்கா? நீ ஒண்டியா எப்படிம்மா போவ? நடராஜ வேணா கூட்டிக்கிட்டு போறியா என்று கேட்டாள் தனம். வேணாம்மா, நம்ம கார் டிரைவர் முருகேஷை கூட்டிக்கிட்டு நாளை காலையில கிளம்புனா ராத்திரி வந்துடுவம்மா. இருமா, மாமா ஊர்ல இருக்காரான்னு கேட்டுக்கிறேன் என்றாள். ஃபோன் செய்துவிட்டு வந்தவள், அம்மா, பழம் நழுவி பால்ல விழுந்திருக்குமா. மாமா இங்கேயே பெண் வீட்டுக்கு வந்திருக்காராம். எல்லார் ஜாதகத்தையும் முருகேஷ் கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு நீ சாயந்தரம் வந்தா எல்லா விவரமும் சொல்றேன்னார். அம்மாடி, நடராஜ் ஜாதகத்தையும் காண்பிச்சிட்டு வாமா, ஆதித்யாதும் இருக்கு, தரேன் என்றாள். தன் கேள்விகளை வரிசையாக தெளிவாக எழுதி அவைகளை ஜாதகங்களுடன் முருகேசிடம் கொடுத்தனுப்பினாள் துர்கா. ராகவன் மாமா என்று இவள் குறிப்பிட்டவர் இவளுடைய தாத்தாவின் நாளில் இருந்து இந்த குடும்பத்துக்கு பழக்கமானவர். ஒரு காலேஜில் புரொஃபஸராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஜாதகம் பார்ப்பதில் கை தேர்ந்தவர். ஆனால் அதை வியாபாரமாக இல்லாமல் நட்புக்காக செய்பவர். மகா தெய்வ பக்தி உள்ளவர். ஏதேனும் பிரச்சனை என்றால் காப்பாக தாயத்து வைத்து தருவார். இவர்கள் வீட்டில் எந்த காரியமானாலும் அவரை கேட்காமல் செய்யவே மாட்டார்கள். மாலையில் இவள் போய் அவரை நமஸ்கரித்து விட்டு உட்கார்ந்தாள். இத பாருமா, நீ மேல் கொண்டு படிப்பதை விட வேலைக்கு போவதை விட உன் குடும்ப சொத்தா பராமரிப்பதுதான் நல்லது. உனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா, உனக்கு துணையா இருப்பான். உன் அப்பாவுக்கு தீர்க்க ஆயுசுமா, கவலையே பட வேண்டாம் என்றார். மாமா, அண்ணாவை பத்தி என்று கேட்டாள். அவன் இப்படித்தாமா இருப்பான். மனசுபடிதான் கல்யாணமும் பண்ணிப்பான். பெருசா கெடுதல் ஒன்றும் வந்துடாது. ஆனா அவனால பெரிய உபயோகமும் இல்லமா. முகம் சுண்டி போனது துர்காவுக்கு.
நீ கவலைப்படாத, நான் ரட்சை பண்ணி தரேன். அவனை கட்டிக்க சொல். இல்ல அவனுக்காக உன் அம்மாவை கட்டிக்க சொல்லு. எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா என்றார். சரி மாமா, நான் வரேன் என்று விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள் துர்கா. வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் விவரம் சொன்னாள். நடராஜம் நன்றாக விடுவானாம் என்று சொல்லிவிட்டு விட்டாள். ஆதி இன்னும் சென்னைக்கு கிளம்பவில்லை. எனவே அவனுக்கு போன் செய்து மறுநாள் வருவானா என்று கேட்டாள். அவன் மறுநாள் ஏதோ சிநேகிதன் கல்யாணம் என்பதால் அதற்கு மறுநாள் பார்க்கலாமா என்று கேட்டான். சரி என்றாள். ஏய், கோபமா கண்ணா என்று கேட்டான். இல்ல ஆதி, நான் என்ன சின்ன குழந்தையா என்றாள் துர்கா. பெரியவளாகிவிட்டோம் என்ற எண்ணமே பாரமாக இருந்தது. சோர்ந்து போகக்கூடாது என்று ஜக்கி வாசுதேவின் அத்தனைக்கும் ஆசைப்படு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். வைகை அணைக்கட்டில் தங்கையை பார்த்துவிட்டு வந்த அன்று இரவு ரொம்ப நேரம் கழித்து தூங்கின விக்ரம் காலை எழுந்திருக்கும் போதே நல்ல ஜுரத்துடன் எழுந்தான். பயங்கர தலைவலி வேறு, அலைச்சல், மன உளைச்சல், வெளியில் சாப்பாடு எல்லாமாக சேர்ந்திருக்க வேண்டும். ரொம்ப ஜுரம். தொட்டு பார்த்த ரேவதி மிகவும் பயந்து போய்விட்டாள். டாக்டர் கிட்ட போகலாம் வாங்க என்று கூப்பிட்டாள். முடியல ரேவா, முதல்ல ஏதாவது மாத்திரை கொடு, ஜுரம் குறைய விட்டுட்டு போகலாம் என்றான். இத்தனை ஜுரம் இருக்கும்போது எப்படி சும்மா இருக்கிறது என்ற டாக்டருக்கு போன் செய்தாள். ஆஷாவும் அண்ணாவை பார்த்ததும் என்னன்னா அது இப்படி கொதிக்குது, டிரைவர் அனுப்பி டாக்டரை கூட்டி வர சொல்லட்டுமா என்று கேட்டாள். விக்ரம் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. இல்ல ஆஷா, நான் டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன், தோ வரேனார் என்றாள் ரேவதி. டாக்டர் வந்து பார்த்து ஊசி ஒன்று போட்டார். அலைச்சல் தான், வேற ஒண்ணுமில்ல என்றவர் மருந்துகளும் எழுதி கொடுத்தார். ஜுரம் இப்ப இறங்கிடும், இறங்கலைன்னா 3 மணி போல கூப்பிடுங்க, எப்படி இருந்தாலும் 3 மணிக்கு எனக்கு போன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனார். ஜுரம் குறைந்தது, ஆனால் மறுபடியும் ஏறிவிட்டது. 2 நாள் அலை கழித்து விட்டுத்தான் போயிற்று. 3ஆம் நாள் முழுவதும் இறங்கிவிட்டது. அதற்கு மறுநாள் தான் அவனுக்கு பேசவே தெம்பு வந்தது. ரேவதியை ஆஷா எங்க என்று கேட்டான். ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து புக்கு வாங்கி வந்தாளாம், அதை திருப்பி கொடுத்துட்டு வரேன்னு போனாங்க என்றாள் ரேவதி. ரேவா, எப்பவாவது அவ எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா என்னன்னு கேட்டிருக்கியா என்றான் விக்ரம். ஒருத்தர் 2 பேரை தெரியும், எதுக்கு கேக்குறீங்க? பேசாமல் ஜன்னலுக்கு வெளியே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், தங்கச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம். நல்லா இழுத்து 4 அறை விடுற எண்ணத்துல தான் அன்னைக்கு வந்த, முளைச்சு 3 அலை விடல என்று பொறிந்தான். என்னங்க, ஏதாவது காதல் விவகாரமா? இப்ப கேளு, நீயும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் இல்லையா என்று கணவன் கேட்டதும் கண்ணீர் முத்துக்கள் திரளத் தொடங்கின அவளுக்கு. உன்னை படுத்துறதுக்காக சொல்லல, ஆனா அவ ஒரு பையனோட சுத்தரா. நிஜமாவா என்று திறந்த வாய் திறந்தபடியே கேட்டாள் ரேவதி. இந்தா இத பாரு என்று தன் செல்போனில் அவன் எடுத்த போட்டோவை காண்பித்தான். ஐயோ, என்னங்க இது, அநியாயமா இருக்கு. நம்ம ஆஷாவா இப்படி? நம்பவே முடியலையே. இந்த போட்டோ எங்க எடுத்தது? அன்னைக்கு அந்த ஃபாரினரோடு வைகை டேம் போயிருந்த இல்லையா, அங்க நம்ம வீட்டு பெண் இருந்த திருக்கோலம் தான் இது. அங்கேயே நீங்க ஒன்றும் கேட்கலையா? பொது இடத்துல, அதுவும் என் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் எதிர இருக்கும்போது என்னத்தை கேட்க முடியும்? இனிமேதான் கேட்கணும். நீ சொல்லு, இதை எப்படி டீல் பண்ணலாம்? நேரடியாவே கூப்பிட்டு கேட்கலாங்க. அந்த பையன் படிப்பு என்ன, குடும்பம் எப்படி, எல்லாம் கேட்கணும். அவனுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாம இருக்கணும். ஆமா, நீ இதெல்லாம் விசாரிச்சு வேணும் வேண்டாம்னு சொன்னா நம்ம வீட்டு பெண் கேட்டுக்க போறாளாக்கும். எனக்கு நம்பிக்கையே இல்லை, எரிச்சலா இருக்கு. எதுக்கு வருத்தப்படுறீங்க? எல்லாம் சரியாயிடும்னே நம்பலாம். ஆஷா நல்ல பொண்ணு, ஏதோ வயசு கோளாறு, அவ்வளவுதான் என்றாள் ரேவதி. இதோ பாருங்க, நான் கேட்குறேன் அவளை. நீங்க 2 நாளா அடிச்ச ஜுரத்துல ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, இல்லைன்னா நாளைக்கு கேளுங்க என்றாள் தொடர்ந்து. நான் அவளை வீட்டுக்கு ஒரே பொண்ணு, பெரிய இடத்துல கொடுக்கணும், அவளை வசதியா வாழ வைக்கணும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ போற வழியை பாரு என்றான் விக்ரம். சரி, நீங்க எழுந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கங்க, அதுக்குள்ள அவளே வந்துடுவா என்றாள் ரேவதி. சொன்னது போலவே நடராஜை சந்தித்து விட்டு 11 மணி சுமாருக்கு வீட்டுக்கு வந்தாள் ஆஷா. நேரே விக்ரமிடம் வந்து, அண்ணா எப்படி இருக்கிப்பா என்று கேட்டாள். வாமா, வந்து இப்படி உட்காரு என்றான் விக்ரம். என்னண்ணா என்று கேட்டவளிடம் தன் செல்போனில் இருந்த போட்டோவை காண்பித்தான்.
சற்றே மௌனமாக இருந்த ஆஷா இனி தப்பிக்க முடியாது என்று தீர்மானமாக தெரிந்து கொண்டாள். என்றைக்கானாலும் சொல்ல வேண்டிய விஷயம்தானே என்று முடிவு செய்து கொண்டவளாய், இவன் பேர் நடராஜ், நான் இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றாள். அவன் இவங்கிறையே அதுலயே தெரியறதே, நீ அவனுக்கு மதிப்பு கொடுக்கிற லட்சணம். உன் அண்ணி ரேவதி என்னோட சின்ன வயசுல இருந்து பழகினவதான், அத்தை பெண்தான். என்னைக்காவது என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காளா? வா போன்னாவது சொல்லியிருக்காளா? சரி அதை விடு, இப்ப அது இல்ல பிரச்சனை. இந்த பொறுக்கி யாரு? ஒன்னும் தெரியாத பொண்ணை கூட்டி போய் என்று அவன் இன்னும் தொடரும் முன், அண்ணா ஸ்டாப் இட். அது என்ன நீ பாட்டுக்கு பொறுக்கி நிலம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறவர் என்றாள். அதை நான் தீர்மானிக்கணும் என்றான் விக்ரம். வாழ போறவன் நான், அதை தீர்மானிக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு தான் உண்டு. இது உங்க 2 பேர் கையிலையும் இல்ல, கடவுள் தீர்மானிக்கிறதுல தான் இருக்கு கல்யாணம் எல்லாம் என்றாள் ரேவதி. யார் என்ன தீர்மானிச்சாலும் என் தீர்மானத்துல மாறுதல் கிடையாது. அத்தனை திமிரா உனக்கு? யார் கொடுத்த தைரியம் இது? அந்த ராஸ்கலா? அண்ணா மரியாதை மரியாதை என்றாள் ஆஷா. கூட பிறந்தவன், சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தவன், எனக்கு நீ கொடுக்கிற மரியாதையை விடவா என்று சீறினான் விக்ரம். இதற்கு பதிலா ஆஷா எதையாவது சொல்லி ரசாபாசமாகும் முன் ரேவதி குறுக்கே வந்தாள். 2 பேரும் பொறுமையாத்தான் பேசுங்களேன் என்ற குரலை உயர்த்தி சொன்னாள். அண்ணி இத பாருங்க, நான் தேர்ந்தெடுத்திருக்கிறவருக்கு எந்த குறையும் கிடையாது. அப்படியா? சொல்ல. என்ன படிப்பு, குடும்ப பின்னணி எல்லாம் உங்க அண்ணாவுக்கு? நீங்களும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க என்றாள் ரேவதி. அவரோட பேர் நடராஜ், படிப்பு பிகாம். வீட்டுக்கு ஒரு பெரிய துணிக்கடை, ஒரு ஸ்கூல் எல்லாம் சொந்தம். அப்பா அம்மா, ஒரு தங்கை, இதுதான் குடும்பம் என்று மளமளவென்று சொன்ன ஆஷா, என்ன அவருக்கு பண்ணி வைக்கிறதுல அவங்க குடும்பத்துல எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்றாள். ஆமா இருக்காது, ஒரு மத்திய தர குடும்பம், சாதா படிப்புள்ள பிள்ளை, நம்மள மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிறவங்கள பண்ணிக்க வலிக்குமா என்றான் விக்ரம். அவருக்கு ஒன்றும் என் சொத்து மேல ஆசை இல்லை, எல்லாம் பார்க்கத்தானே போறோம், சாயந்தரம் வீட்டுக்கு போறோம். ஆமா, வீடாவது சொந்த வீடா இல்ல அது கூட வாடகை வீடா என்று கேட்டான் விக்ரம் நக்கலாக. சரி, இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரம் நாம 2 பேருமா போயிட்டு வரலாம் என்றாள் ரேவதி. இவளும் நம்ம கூட வரட்டும், நாம மட்டும் போய் கேட்டா எனக்கு ஆஷான்னு யாரையும் தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவான் இந்த மாதிரி பசங்க. அண்ணா நீ அனாவசியமா ஒரு நல்ல மனுஷர் மேல தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துண்டே போற என்றாள் ஆஷா. சாயந்தரம் 3 பேருமாக போகலாம் என்று தீர்மானித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மாலையில் வருவதாக ரேவதி போனில் சொல்லி இருந்தாள். அந்த முனையில் பேசியது துர்கா. அவள் போனில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை. அதன் பிறகு அம்மா அப்பாவிடம் விவரம் சொன்னபோது அவர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஏமா அந்த பெண்ண உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் தனம். பார்த்திருக்கமா, அழகா இருப்பா, பணக்கார பொண்ணு, இந்த வருஷம்தான் டிகிரி எழுதியிருக்கா, துடியா இருப்பா என்றாள் துர்கா. குணா? எப்படி இருந்தாலும் நமக்கு நடராஜ் வேணும், அவனுக்காக வரவளும் வேணும், நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். காஃபி டிஃபனுக்கு சமையல்கார ஸ்வர்ணாவிடம் சொல்லிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனர். ஆனால் பாவம் நாராயணசாமி புலம்பி தீர்த்து விட்டார். வேறென்ன, கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு முக்கியமான தகுதியான சம்பாத்தியம் இன்னும் ஏற்படவில்லை. அப்படி இவனே தேடிக்கொள்ள என்ன அவசியம் அவனுக்கு என்பதுதான். தவிர பெண் குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டுமே என்ற கவலை. ஆனாலும் அமைதியாக இருங்க என்று திரும்ப திரும்ப துர்கா சொல்லிக்கொண்டே இருந்ததால் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். நடராஜிடம் விபரம் சொன்னார்கள். நான் எப்படியும் ஆஷாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால வர்றவங்களை எரிச்சல் படுத்தாம ஆக வேண்டியதை பாருங்க என்று அப்பா அம்மா தங்கை 3 பேரும் இருக்கும் போதே கண்டித்து சொல்லிவிட்டான். புறப்படும் போது தயாராகி வந்த ஆஷாவை பார்த்த ரேவதிக்கு சரியாக படவில்லை. என்ன ஆஷா, இந்த ட்ரெஸ்லயா வரப்போற என்று கேட்டாள். ஏன் இதுக்கென்ன என்ற ஆஷா கூடவே, இது நடராஜுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவருக்கு பிடிக்குமா இருக்கும், ஆனா முதல் தடவை பார்க்கும்போது பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஏதாவது போட்டுக்கோ, புடவை வேணும்னா கட்டிக்கோ என்றாள் ரேவதி. ஐயா, புடவையெல்லாம் வேண்டாம் என்ற ஆஷா சுடிதார் செட்டில் வெளியே வந்தாள். அந்த வரைக்கும் திருப்திப்பட்டு கொண்டாள் ரேவதி. சாயந்தரம் அவர்களுடைய பெரிய படகு கார் துர்கா வீட்டிற்கு வந்து நின்றது. அவர்களிடம் இன்னொரு சின்ன கார் இருப்பது துர்காவிற்கு தெரியும். அனாவசிய அலட்டல் என்று நினைத்து கொண்டாள். உள்ளே வந்தவர்களை பார்த்து வாசலுக்கு போன துர்கா, வாங்க வணக்கம் என்ற கை கூப்பி வரவேற்றாள்.
பதிலுக்கு ரேவதி மட்டும்தான் கை கூப்பினாள். இவர்கள் அன்று ஆஷாவை எதிர்பார்க்கவில்லை. வா ஆஷா என்ற துர்கா சொன்ன பிறகும் அவள் ஒரு புன்னகைதான் செய்தாள். உள்ளே போனதும் கை கூப்பி வணக்கம் வாங்க என்ற வரவேற்ற நாராயணசாமி தம்பதிகளையும் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. நேராக போய் விக்ரம் ஒரு சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார அவன் அருகில் யாரும் செல்வதற்கு காத்திருக்காமல் ஆஷா போய் உட்கார்ந்தாள். ரேவதி தான் வாங்கி வந்திருந்த பழங்களையும் பூவையும் தனலட்சுமியிடம் கொடுத்து புன்னகை புரிந்து கை கூப்பினாள். உட்காருங்க என்றாள் தனம். நான் ஆஷாவோட அண்ணி என்றாள் ரேவதி. உங்க பிள்ளை வீட்ல இல்லையா என்று கேட்டான் விக்ரம் நாராயணசாமியை பார்த்து. மாடியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க பெண்ணோட அண்ணாவா என்று கேட்டார். ஆமா, நான் ஆஷாவோட அண்ணன். அது என் மனைவி ரேவதி. இது ஆஷா, உங்க பிள்ளை காதலிக்கும் என்னோட தங்கை என்றான் முகத்தில் சிறிது கூட சிரிப்பில்லாமல். அப்படியா, நீ இந்த வருஷம் டிகிரி கடைசி வருஷம் எழுதிக்கிட்ட இல்லையா என்று கேட்டார் நாராயணசாமி. மேற்கொண்டு என்ன பண்ண போறோமா என்று கேட்டார் ஏதாவது பேச வேண்டுமே என்று. உங்க பிள்ளை டிகிரி முடிச்சதும் இந்த கேள்வியை கேட்டதா தெரியலையே என்றான் விக்ரம். சரி, இவன் வேண்டுமென்றே நக்கலாக பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட நாராயணசாமி, அவன் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்க நினைச்சான். குடும்ப பிசினஸில் எனக்கு உதவியா இருக்கான் என்றார். அதுக்காக வெறும் டிகிரியோட படிப்பை நிறுத்திடுவீங்களா என்ன? என்னவோ என் தங்கையை அத்தை இத்த சொல்லி மயக்கி தான் வலையில போட்டு கொண்டிருக்கிறான். இல்லாட்டா நான் என் தங்கையை குறைந்தபட்சம் ஐஏஎஸ் டாக்டர்னு படிச்ச பையனாத்தான் பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என்றான் விக்ரம். சாரி மிஸ்டர் விக்ரம், 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. இதுல மயக்கிறது என்ன மயங்கிறது என்ன என்றார் நாராயணசாமி. எல்லாம் எங்க சொத்து பண்ற வேலைதான் என்றான் விக்ரம். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் திட்டம் போட்டு ஏமாத்துறவன் இல்லை என் பிள்ளை. அப்படி ஒன்றும் நாங்களும் இல்லாமப்பட்டவங்களும் இல்லை என்றார் நாராயணசாமி. என்ன, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் கேட்டிருப்பான், நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க, அதான் ஏன் தங்க மாட்டிக்கிட்டா என்றான் விக்ரம். பளிச்சென்று குறுக்கிட்டாள் துர்கா. நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சுக்கங்க. எங்க அண்ணன் தன்னோட பேசுறது பிடிக்கலேனா ஆஷா உங்ககிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லி இருப்பா. அவளுக்கும் பிடிச்சிருக்கிறதுனால தான் உங்ககிட்ட புகார் பண்ணாம 2 பேருமே பழகி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு மயக்கி இருக்கான்னு எங்க அண்ணனை சொல்றீங்க? பணத்துக்காக அப்படி செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. ஏங்க, நீங்க அவனுக்கு அக்காவா தங்கையா? நான் நடராஜனுடைய கூட பிறந்த தங்கை. தங்கை ஆனாலும் நியாயம்னு படுறத சொல்ற அவசியத்தை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க. இன்னும் அவனை கூப்பிடாம நீங்க ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாராயணசாமியின் முகம் சுருங்கியது. தோ பாருங்க, இப்ப நீங்க கல்யாணம் பேசத்தானே வந்திருக்கீங்க. உங்க பேச்சும் நடவடிக்கையும் அப்படி தெரியலையே. மாப்பிள்ளையாக போறவனா அவன் இவன்னு பேசுறீங்க. மரியாதை என்றெல்லாம் அவர் மேலே தொடரும் முன் பேச்சு வேண்டாத திசையில் போவதை கவனித்த ரேவதி, தப்புதான் அங்கிள், நீங்க உங்க பிள்ளை இருந்தா கூப்பிடுங்க. வந்ததுக்கு அவரையும் பார்த்துட்டு நாம மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் என்றாள். அந்த நேரம் கீழே இறங்கி வந்த நடராஜ் விக்ரமிற்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு துர்காவின் அருகில் உட்கார்ந்தான். தன் அருகில் வந்து உட்காருவான் என்று எதிர்பார்த்த ஆஷாவின் முகம் சின்னதாகிவிட்டது. ஆஷா, இதான் நடராஜா என்று கேட்டான் விக்ரம். ஆமா, நான் தான் நடராஜ். நீங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி என்ற நடராஜை பார்த்து, நீங்க தான் வர வச்சுட்டீங்களே என்றான் விக்ரம் காட்டமாக. திரும்ப பேச்சு போகும் போக்கு சரியில்லாததை கவனித்த துர்கா, நான் போய் எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன் என்று எழுந்தாள். சமையல் கால் இல்லையா என்று கேட்டான் விக்ரம். இன்னைக்கு அவளுக்கு லீவு கொடுத்து அனுப்பிட்டோம் என்றாள் துர்கா. நாம பேசும்போது வேற யாரும் எதுக்கு எதுக்கு என்றுதான் என்ற அர்த்தம் தொனித்தது. இல்லம்மா, காஃபி எல்லாம் வேண்டாம் என்ற ரேவதி கணவனை 1 நிமிடம் என்று தனியே கூப்பிட்டாள். எழுந்து வந்த விக்ரம் அவளை தொடர்ந்து வாசல் ஹாலுக்கு போனான். இத பாருங்க, ஆஷா தீவிரமா அந்த பையனை தான் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க எதுக்கு வேண்டாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒன்றும் வசதி இல்லாதவங்களாகவும் தெரியல, நாகரிகமாகவும் தான் இருக்காங்க. ஆக வேண்டியதை பேசுங்க, இல்லைனா நான் வேணும்னா பேசட்டுமா என்றாள். நம்ம 2 பேர்ல யார் பேசுனா என்ன? எனக்கு எரிச்சலா இருக்கு, நீயே பேசு என்றான். உள்ளே வந்த இருவரிடமும் ரொம்ப ஐஸ் போடல, சாத்துக்குடி ஜூஸ் தான், சாப்பிடுங்க என்று நீட்டினாள் துர்கா. ஏற்கனவே நடராஜம் ஆஷாவும் ஜூஸ் குடித்து கொண்டிருந்தார்கள். அம்மா, நீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா என்று கேட்டாள் ரேவதி.
இவ்வளவு தூரம் அவங்க தீவிரமா இருக்கும்போது ஜாதகம் பார்க்கறதுல அர்த்தம் இல்லம்மா. எங்க ஜோசியர் தான் பார்த்து கொடுப்பார். அதுல தான் கல்யாணம் பண்ணணும். எங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல என்றாள் தனலட்சுமி. அவள் அருகே போய் சற்று கிசுகிசுப்பான குரலில், இன்னைக்கு அவருக்கு மூடு சரியில்லை. கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசிட்டார். தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க வர வேண்டிய முறைப்படி கூட வரல. நீங்க நாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. தனியா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா இல்ல நேரடியாவே கல்யாண முகூர்த்தம் பார்த்துடலாமான்னு நீங்க தான் சொல்லணும் என்றாள் ரேவதி. நேரடியா கல்யாண முகூர்த்தமே வச்சுக்கலாமா? நான் இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்றாள் தனலட்சுமி. அதற்குள் ஆஷாவிடம் சற்று சிநேகமாக பேசும் நோக்கத்தோடு, நீ என்ன காலேஜில் பார்த்துருக்கலாமே, நான் உன்னை பார்த்துருக்கேன் என்றாள் துர்கா. நானும் உங்களை பார்த்துருக்கேன் என்ற ஒரே வாக்கியத்தோடு வேறு பக்கம் பார்த்தாள் ஆஷா. மேற்கொண்டு பேச்சை தொடர இஷ்டமில்லாதவளாக. அதற்குள் ரேவதி வந்து விக்ரமிடம், கிளம்பலாமா என்று கேட்க எல்லோரும் கிளம்பினார்கள். போகும்போது விக்ரம் நடராஜை கூப்பிட்டு தன் செல்லில் வைகை அணையில் எடுத்த படத்தை காண்பித்து, சீக்கிரம் தேதி வச்சுடுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சுத்தாம இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். துர்காவுக்கும் அந்த போட்டோ கண்ணில் பட, இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் எந்த அண்ணனுக்குத்தான் கோபம் வராது என்று நினைத்து கொண்டாள். அவர்கள் போன பிறகு வீட்டில் அவர்களை பற்றி பேச்சு நடந்தது. யாருக்கும் எந்த திருப்தியும் இல்லை. மாறாக பயமாகவே இருந்தது. நடராஜுக்கே கூட சற்று குழப்பமான மனநிலைதான். ஆனால் ஆஷாவின் மேல் இருந்த காதலில் ஏதும் வாய் திறக்கவில்லை. நம் காலம் எப்படியோ கழிந்துவிடும், அந்த பொண்ணு நம்ம ராஜுவ சரியா பார்த்து கொண்டாலே போதும் என்றாள் தனம். அதேதான். நம்ம வயசுக்காகவோ பெண்ணை இவங்க வீட்டுல கொடுக்குறோம்ங்கிறதுக்காகவோ மதிக்காட்டா போறாங்க. அவங்க வீட்டு மாப்பிள்ளையாவது மதிக்கணும். என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போய் படுத்து விட்டார் நாராயணசாமி. நல்ல வேளையாக அன்றிரவே ரேவதி துர்காவிற்கு போன் செய்தாள். காலையில என் வீட்டுக்காரர் பேசின விதம் சரியில்லை, ஆஷா நடந்து கொண்ட விதமும் சரியில்லை. நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அம்மா அப்பாவை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க என்றாள். அதை அவள் சொன்னதும் நிஜமாகவே நாராயணசாமி தம்பதிக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.